2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பரிசுத்த நல்ல பிதாவே, பேசுகிறவன் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வெளிப்படணும். எங்களுக்கும் இங்க இருக்கிறதான பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட போகிறபடி நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால், ஆமென். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசித்து கேட்டோம். அதுல ஒரு 4 காரியத்தை குறிப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், முதலாவது பாயிண்ட், தங்களை தாழ்த்தணுமாம். 2வது காரியம் ஜெபம் பண்ணணும். 3வது காரியம் அவருடைய முகத்தை தேடணும். 4வது காரியம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனத்தை பார்த்து, அவரை ஆராதிக்கிறதான ஜனத்தை பார்த்து, அவரோடு கூட உறவாடணும் என்கிறதான விருப்பம் கொண்டதான ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்டவர்களே, நீங்க உங்களை ஒண்ணு தாழ்த்தணும். 2வது காரியம் நீங்க ஜெபிக்கணும். அப்போ தரிக்கப்பட்டதான ஜனங்களுடைய வாழ்க்கையில தாழ்த்தப்படுகிறதான அனுபவம் இல்லை என்ற அர்த்தம். 2வது காரியம், கர்த்தரை ஆராதிக்கிறதான அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். அடுத்து அவருடைய முகத்தை தேடுகிறதான பழக்கம் இல்லை என்ற அர்த்தம். பொல்லாத வழிகளை விட்டும் பின்மாறுகிறதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு வேத வசனத்தின் ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்ததான தலைப்பு. ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த 4 காரியத்தை உங்க இருதயத்தில் ஆழமாக நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியம், தாழ்த்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது 2 மனிதர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா பாருங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். அப்ப இவனுக்கு உபவாசத்துக்கு ஒரு குறவும் இல்லை. என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். அப்ப இந்த ஆளுக்கு தசமபாகம் கொடுக்கிறதுலையும் என்ன இல்லை, குறவில்லை. அப்படி சொல்லி இவன் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஜெபிக்கிறான். பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பான்? நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஆராதிக்கிற மனுஷன், ஒரு நாளும் முடங்காம போற மனுஷன், ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தரை நித்தமும் தேடுகிறதான மனுஷன், இந்த மனுஷனை போல மாறினா நானும் மாறணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் தேவன் எல்லாவற்றையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளி தோற்றம் அல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. உள்ளான மனிதன் ஆண்டவருக்கு நேராக திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுவேன். நமக்கு கூட இந்த பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி இல்லை. வாரத்தில் எப்பமாகலும் ஒரிக்க 21 நாளோ 7 நாளோ 1 நாளோ நம்ம இருப்போம், 2 நாள் இருப்போம். வாரத்தில் 2 நாள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவன் பெரிய நீதிமான் அல்ல. அவனை
பெருக்கிக் கொண்டவனாக ஆண்டவர் பார்த்தார், தாழ்த்தாதவனாக ஆண்டவர் பார்த்தார். ஆனா 13வது வசனத்துல பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீடுக்கு திரும்பி போனான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதான காரணம், தன்னை தாழ்த்தாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பெருக்கிக் கொள்ளுகிறதுனால் அந்த ஆசீர்வாதம் தங்காமல் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், அப்பாவித ஆண்டவரே, என்ன ஆமென், எனக்கு குறைவு இருக்கிறது அப்பா, ஆமென், ஸ்தோத்திரம், என்னை நேசித்து என்னுடைய எல்லா காரியங்களை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்தினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டதான குடும்பமாக மாற்றுவார். அல்லேலூயா. லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிறதான உங்கள் ஆண்டவர் உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுடைய காரியங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தருணங்களை எல்லாம் பிரயோஜனப்படுத்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேனப்பா, நிற்க கூட தகுதி இல்லை ஆண்டவரே, எப்படியோ தூரமாக இருந்தேன், எப்படியோ தூரம் போயிருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆமென் ஸ்தலங்களில் இருந்தெல்லாம் என்னை நீங்க மீட்டு கொண்டு ரட்சிப்பை தந்து, அபிஷேகத்தை தந்து, ஆராதனையை தந்து, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதான காரியத்தை தந்து, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு துதியை தந்து என்னை மீட்டு கொண்டீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். கரங்களை உயர்த்தி வர சொல்லுங்க. நம்முடைய சுபாவத்தில் தாழ்மை வர வேண்டும், நம்முடைய வார்த்தையில தாழ்மை வர வேண்டும், நம்முடைய சிந்தையில தாழ்மை வர வேண்டும். என்னால அல்ல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது, என் தேவன் எனக்கு கொடுத்தார் என்கிறதான தாழ்மையின் அனுபவம் நமக்கு வரும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்துவரால் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவனா மாறணும், ஜெபிக்கிறவளா மாறணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38லிருந்து 41வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அங்க பார்க்க முடிகிறது, ஆண்டவருடைய அந்த கடைசி நிமிடத்துல சீசர்களோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லி. ஆமென். பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி செய்யணுமா, என்ன செய்யணும்? போராட்டம் வரும் பொழுது என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது, சில காரியங்கள் நாம் நினைக்கிறதான காரியங்கள் நடக்காம இருக்கும் பொழுது, நாம் சில சூழ்நிலைகள் நடுவாக சத்துருவானவன் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் ஆமை கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆமை முழங்கால் படி போட்டு, ஆமை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு திருப்பி வரும் பொழுது விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னவங்க தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆமென், தூங்கிக் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிருச்சு. ஆண்டவர் சொன்னாரே, எங்களை நம்மை வாழ வைக்கிறதான தேவன் சொன்னாரே என்கிறதான அந்த கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கையை உயர்த்தி உரலில் சொல்லுங்க பார்க்கலாம், சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. உரலில் சொல்லுங்க. இது யாரோடு கூட இருந்தவங்க? இயேசுவோடு கூட இருந்தவங்க. அப்ப நம்ம காரியம் சொல்லவா வேணும்? ஆமே, இயேசுவோடு கூட இருந்தவங்களும் என்ன செஞ்சாங்க? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கி போனாங்க. இப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவங்களை எல்லாம் பார்த்துட்டு திட்டல, அடிக்கல. அப்படி ஒரு பாசமா, நீங்க எல்லாம் 1 மணி நேரம் ஆகலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா?
1 மணி நேரம் ஆகலும் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் ஆகலும் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் ஆசீர்வாதம் தடப்படுது? ஏன் நன்மை கிடைக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சத்துருவானவன் கொண்டு வருகிறான்? விழித்திருந்து ஜபிக்கிறதான ஜபம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜப வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆமே, ஸ்தோத்திரம். என் கூட ஆண்டவர் பேசினார், நீ எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்கிறவனாக இருக்கணும் சொல்லி பேசினார். இந்த வார்த்தையை நான் கேட்கிறது மட்டுமல்ல, நீங்களும் கேட்கணும். ஆமே, ஆராதிக்கிறதான நீ, ஸ்தோத்திரம், ஞான ஸ்நானம் எடுத்ததான நீ, ஆமே, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறதான உன்னுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை இருக்கிறதா? ஜபத்தின் தன்மை இருக்கிறதா? ஆமென். அதோ சில நேரங்களில் சோர்ந்து போய் எதற்கு ஜபம், எதற்கு ஆராதனை, இப்ப அது கூட இல்ல. என்ன தெரியுமா? ஜபத்தை மறந்துருவாங்க. ஜபத்தை மறந்துருவாங்க. ஜபிக்கிறதான காரியத்தை மறந்துருவாங்க. ஏன் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறத இன்னைக்கு பயங்கரமா பார்க்கிற. ஜபத்தை மறந்துருவாங்க. ஆண்டவரோடு அந்த நேசகுமாரனோடு பேசுகிறதான அந்த தருணத்தை மறந்துருவாங்க. ஆண்டவருடைய அன்பை மறந்துருவாங்க. அவர் எல்லா நேரத்திலும் இந்த நேரத்தில் ஜெபிப்பாங்களே, இந்த நேரத்தில் ஆராதிப்பாங்களே, என் பிள்ளைகளோடு உறவாடணும்னு சொல்லி அவர் அப்படியே உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், அவர் பார்க்க கூடாத காரியத்தை என் தேவன் பார்த்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீ சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாக உணரக்கூடாதா? உன்னுடைய வாழ்க்கையில 1 மணி நேரமாக எனக்காக கொடுக்க கூடாதா? உன்னுடைய வாழ்க்கையில 1 மணி நேரமாக என்ன தேடக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். 2வது காரியத்தை நம்ம பார்த்தோம், ஜெபிக்கிறவனா மாறணும். 3வது காரியம், அவருடைய முகத்தை நம்ம தேட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார்? அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் அவர்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலா பராக்ரோ தோராமா ரோம்தோ நீமார்த்தனா ரமர்த்தனா ரபர்த்தனா ரகல் பிரமாந்தனா ரகர்த்தனே. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கொத்ததான காரியத்தை நம்ம முதல் ஸ்தானமாக கொடுக்கும் பொழுது, ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரை துதிக்கிறதான தேவ பிள்ளை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதான முதல் காரியத்தை கொடுக்கும் பொழுது பலவீனம் தொடாது. உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். உங்க சூழ்நிலைகள் ஆண்டவரே உங்களுடைய நடுவில் நின்று மாற்றி போடுவார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஸ்தோத்திரம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். யாரு கேட்கணும்? கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், முதலாவது ஆண்டவருடைய காரியத்திற்கு உங்களுடைய நேரங்களை கொடுக்கிறவர்கள். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் திறப்பார். ஆமென். அவர்களுக்கு ஆண்டவர் திறப்பார். அவர்களுக்கு தட்ட தட்ட ஆண்டவர் திறந்து கொடுப்பார். வாசல்கள் திறக்கப்படும், பாதைகள் செவ்வாய்ப்படுத்தப்படும். உங்களுடைய கண்ணீர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மறுபடியை என் தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தட்டும் பொழுது திறக்காம இருக்குன்னா நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமே ஆண்டவரை உண்மையா தேடல என்ற அர்த்தம். ரிகம்தனா ரமர்த்தனா ரகதா, ஆமே, தட்டி தட்டியும் சில காரியங்கள் கிடைக்காம ஆண்டவர் நம்ம கூட பேசாம இருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தில் நம்ம இறங்கி நிற்கிறோம் என்ற அர்த்தம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நீங்க தட்டுகிறதான காரியங்கள், எந்த வாசலை தட்டுறீங்களோ, எந்த நன்மைகளை தட்டுறீங்களோ, எந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறீர்களோ அந்த காரியங்கள் ஆண்டவர் திறக்க ஆரம்பிப்பார். கையை
உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான்காவது காரியம், யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு அந்த சரித்திரம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று யோனா அந்த ஜனங்களை பார்த்து கூறும் பொழுது, அவர்கள் தங்களுடைய பாவங்களையும் அந்த அசுத்தங்களையும் விட்டு மாறி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நான்காவது காரியம், ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தம்முடைய பொல்லாத காரியங்களை விட்டு திரும்பி ஆண்டவருக்கு நேராக வரணும். இந்த பாருங்க, நினிவே ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுடைய பாவங்களை விட்டு, அவங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு, அவங்களுடைய அசுத்தத்தை விட்டு, அவங்களுடைய கோபத்தை விட்டு, அவங்களுடைய அருவருப்பான காரியங்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மிருகங்கள் சகிதம் அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படி போட்டு ரெட்டுடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்ப ஆரம்பித்தார்கள். இவங்க புலம்புனதான புலம்பல் என் தேவன் கேட்டார். வர இருந்ததான ஆபத்திலிருந்து, வர இருந்ததான நஷ்டங்களிலிருந்து, வர இருந்ததான குழப்பங்களிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ய ஆரம்பித்தார். கவிழ்க்க போடணும் என்கிறதான திட்டத்தோடு இருந்ததான அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் விட வேண்டுமோ, எந்த காரியங்களை விட வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை தரித்ததான தம்முடைய பிள்ளைகள் விட இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே, விட தீர்மானிக்கும் பொழுதே அவருடைய சகல துள்ளி ரத்தமும் உன் மேல விழுந்த ஆண்டவர் கழுவுவார், கழுவி சுத்திகரிப்பார். ரிகாலாபா சம்தனா ரபர்தனா. ஆமே, இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை பார்த்து. அல்லேலூயா. நம்ம யாரும் ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒன்று வாழ்கிறோம், ஏதோ போகிறோம். இந்த கடைசி காலத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எதெல்லாம் விடணுமோ, எந்த காரியங்கள் எல்லாம் விட்டு பின்மாறி வரணுமோ அதை எல்லாவற்றையும் விட்டு கொண்டு, இல்லப்பா, என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனம்னு சொல்லி சொன்னீங்களே, உங்க ஜனமாக நான் இருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக இருப்பேன் ஆண்டவரே. பல நேரங்களில் பயங்கர குழப்பத்தை கொண்டு வர்றது என்ன தெரியுமா? என் ஜனம் என்று சொல்லுகிறதான ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இல்லாம இருக்கிறதுனால. ஆமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எது ஆண்டவர் அருவருக்கிறாரோ, எதை ஆண்டவர் விரும்பாம இருக்கிறாரோ, எதை ஆண்டவர் வெறுக்கிறாரோ, எது வாழ்க்கையில் அது வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாரோ, அதுக்காக அந்த நினிவே பட்டணத்தார் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே, வர இருக்கிறதான ஆபத்திலிருந்து என்ன விலக்கி காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தங்களை தாழ்த்தின பொழுது அவர்களுக்கு வர இருந்த ஆபத்துகள் விட்டு மாறி போனது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவான உங்களுக்கு தெரியாம பல கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆமே, ஸ்தோத்திரம், அதிலிருந்து விடுபட வேண்டி, ஆமே, சகல சூழ்நிலைகளையும் விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்பணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரங்க ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரும் பொழுது இவருக்கு ஸ்தோத்திரம் சும்மா ஒன்று காற்று கொள்ளலாம், கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி நின்னாராம். நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சாம். உடனே இவருக்கு பயங்கர ஒரு கலக்கம். ஏன் ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிச்சுட்டு வந்தவன் தானே, இவ்வளவு பெரிய ஒரு பாம்பை நான் பார்க்கணுமான்னு சொல்லி இவர் பயந்தடிச்சு ஓடி பைக்ல ஏறிட்டாரு. திருப்பி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம். ஒன்ன தெரியாம எத்தனையோ பாம்புகள் உன் பக்கத்துல இருந்துச்சு, அந்த ஆபத்துக்கு இன்னும் ஒன்னு நான் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு ஒரு பாம்பை நீ பார்த்த உடனே, ஒரு காரியத்தை பார்த்த உடனே என்கிட்ட இவ்வளவு கோபப்பட்டிருக்கிய மகனே, உன்னை பாதங்கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களில் எத்தனை வாட்டி நான் சுமந்து கொண்டு போனேன், எத்தனை வாட்டி உன்னை தாங்கி கொண்டு போனேன், உன்னை அழிக்காம எத்தனை வாட்டி பாதுகாத்து கொண்டேன். உனக்கு முன்னாக எத்தனையோ பெரிய பெரிய வாகனங்கள் வந்துச்சு, உன்னை மோதனம் போல வந்துச்சு, ஆனாலும் உன்னை கரங்களில் தாங்கினேனே, உன்னை சுமந்தனே, உன்னை தப்புவித்தனே. இன்றைக்கு நீ
மெசேஜ் பண்ணிட்டு வாரேன்னா என் கிருபை மட்டும்தான்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தாராம். இனி வர இருக்கிறதான ஆபத்துகளை கூட, இனி வர இருக்கிறதான பலவீனங்களை கூட, இனி வர இருக்கிறதான பிரச்சனைகளை கூட முன்கூட்டியே அறிகிறதான தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால், நல்ல கவனிங்க, முன்கூட்டியே, திருப்பி சொல்லுகிறேன், முன்கூட்டியே வர வேண்டியதான சில ஆபத்துகள், முன்கூட்டியே வர வேண்டியதான மரண படுக்கைகள், முன்கூட்டியே வர இருக்கிறதான ஆமே ஸ்தோத்திர சத்துருவின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில வராம இருக்கிறதற்கு தான் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார், தங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முன்கூட்டியே அறிகிறவர் தங்களை தாழ்த்தும் பொழுது ஆமென் அவர்களுக்கு வர இருக்கிறதான காரியங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? 4 காரியத்தை நான் உங்க கூட சொன்னேன். எத்தனை காரியங்களை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆமே ஸ்தோத்திரம். முதல் காரியம் சொல்லுங்க பார்க்கலாம், தாழ்த்தணும். என்னதான் தாழ்த்துவேன் ஆண்டவரே. ஆமா, வசனத்தை கேட்டு அப்படி விட்டு விடுகிறவர்களை போல அல்ல, என்ன நான் தாழ்த்துவேன். 2வது காரியம், நான் ஜெபிக்கிறவனா மாறுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாகலும் நீ விசுவாசியா இருந்தால் 1 மணி நேரமாகலும் நீ ஜெபிக்கணும். 1 மணி நேரமாகலும் ஜெபிக்கணும். 3வது காரியம், அவருடைய முகத்தை தேடணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முதல் ஸ்தானத்தை நீங்க வைங்க. உங்களுடைய எல்லா காரியங்களை காலும் நீங்க முதல் காரியத்தை வைங்க. 4வது காரியம், என் நாமம் தரிக்கப்பட்டதான ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பணும். அல்லேலூயா. பொல்லாத சூழ்நிலைகளை விட்டு திரும்பணும். ஆண்டவர் அருவருக்கிறதான காரியத்தை விட்டு திரும்பணும். இந்த 4 காரியத்தில் நீங்க உண்மையா இருந்தா அந்த கடைசி காரியத்தை நான் சொல்லுகிறேன், கடைசி பாயிண்ட் நான் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் நம்ம வாசித்து முதல் வசனத்தில் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் பொழுது இந்த 4 காரியத்தை செஞ்சால் அவர்கள் பாவத்தை மன்னித்து, என் நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவங்க குடும்பங்களுக்கு நன்மையை கொடுப்பேன், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், அவங்க தலைமுறையை ஆசீர்வதிப்பேன், அவங்க குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் நானே பொறுப்படுத்தி செய்வேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புறீங்க? என் நாமம் தரிக்கப்பட்டதான கம்யூனியன் எடுக்கிறதான பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்ததான பிள்ளைகளே, ஆண்டவர் ஆராதிக்கிறதான பிள்ளைகளே, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதான பிள்ளைகளே, என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனம் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜனமாகவே வாழத்தக்கதாக இந்த 4 காரியத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆமை ஒரு பெரிய செழிப்பை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். இழந்து போன காரியங்களை திருப்பி கொடுப்பார். இது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இழந்த காரியத்தை திருப்பி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், இழந்து போன காரியத்தை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி. இழந்த காரியத்தை திருப்பி கொடுப்பேன். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே, தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது தங்களை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். ஆமென். தாழ்மையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இது பரிபூர்ணமாக ஆண்டவர் எனக்காக தான் பேசுகிறார், என்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் சொல்லுகிறார். ஆமை, இந்த வார்த்தையை நீங்க ஆன்லைன்ல கேட்டா கூட ஆமை எனக்காக தான் பேசி இருக்கிறார். நான் ஏதோ வேஷம் காட்டுறேனே, ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறேனே, இந்த காரியங்கள் எல்லாம் நான் விட்டு பின்மாறி ஆண்டவரை உண்மையா நேசிக்கணும் என்கிறதான ஒரு திட்டத்துக்கு நேரம் உங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது தீர்க்க தரிசனமா
பேசுகிறேன். ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி 1 மணி நேரமாகலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, 1 மணி நேரமாகலும் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக ஆமென் நீங்க மாற்றப்பட வேண்டும். அநேக விசுவாசிகள் என்ன தெரியுமா, ஆராதனைகளுக்கு கடந்து போகும் பொழுது மட்டும்தான் ஜெபம், ஆராதனைக்கு போகும் பொழுது மட்டும்தான் ஆராதனை. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்றால் எல்லா நேரத்திலும் சங்கீதக்காரன் சொன்னது போல எப்பொழுதும் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதோ ஒரு மழை பெய்து இறங்குறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளுக்கும் மறுபடியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்தில் இறங்கி வர போகிறார். Come on, Sharbrese Terima Pramandana. Amdal Prabandana, Ramartana Pauda, Artha Paude Denamartane, Ribal Pramandana, Andartana, Ramartana Paude, Rimal Pramandana, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆமே, ஏதாகிலும் குறைவுகள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துங்க பார்க்கலாம். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. தீர்மானம் எடுக்கிறது லகு, ஆனால் அதை கடைபிடிக்கிறது கொஞ்சம் பாடுதான். ஆனாலும் என் தேவனுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்றவங்க ஆமே ரிகாம்தனா ரகதா உட்கார்ந்து இருக்கிறதான இடத்துல எழும்பி நின்றாலும் பரவாயில்ல. ஆமே, முழங்கால் படி போட முடிந்தவர்கள் முழங்கால் படி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னை ஆமே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஏதாகலும் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதான காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் என்னை இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. புலம்புங்க பார்க்கலாம், புலம்புங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ரிகாலமா சம்தர்த்தனா, அதுபோல இயேசுவின் நாமத்தினால் ரிகம்தனா ரமர்த்தனா ரகதா 1 மணி நேரமாகலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதான நான் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான என்னுடைய வாழ்க்கையில் ஆமை 1 மணி நேரமாகலும் ஜெபிக்கிறவனாக, 1 மணி நேரமாகலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவனாக என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ரிகால சம்துனா, அந்த ஜெபத்துக்கு ஒரு தனித்துவம் வேண்டும், தனித்துவம் வேண்டும். ஆமை, நடக்கும் பொழுதும் போகும் பொழுது மட்டுமல்ல, அந்த ஜபத்துக்கு கெத்சமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் என்று சொன்னதான் அந்த ஜபத்தை அநேக பேர் நினைப்பாங்க கேட்கலன்னு சொல்லி. கல்லறை வந்தாலும் கல்லறையை உடைக்கக்கூடியதான வல்லமை அந்த ஜபத்துக்கு உண்டாயிருச்சு. அதை நம்புறீங்களா? நம்புறீங்களா? ரிகா நமார்த்தனா ரமர்த்தனா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி விட்டு கொடுத்து 1 மணி நேரமாகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன்னு சொல்லுகிறவர்களுடைய கரங்களை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார். கரங்களை பிடிக்க விரும்புகிறார். ஸ்ரீகாலமார்த்தனா ரிகம்தனா ரமர்த்தனா லம்சே தேரிபர்த்தனா. என் நாமம் தரிக்கப்பட்டதான தேவ ஜனமே, ரிகாந்தனா ரகதா, எதெல்லாம் மாற்ற வேண்டுமோ எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது சத்துருவானவன் உங்க பக்கத்தில் நெருங்க விடாதபடிக்கு அவர் முத்திரையிடுவார். இன்னைக்கு என் கூட தான் ஆண்டவர் பேசினார். ஆமே, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. ஆமை, ஏதாகலும் குறைவுகள் இருக்கிறதுண்டா, திடீரென்று வருகிறதான குழப்பங்கள் இருக்கிறதுண்டா, அதில் எனக்கு ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி விரும்புகிறேன். அவருடைய சொந்த பிள்ளையானா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ரிகாலபா சம்தர்த்தனா ரமர்த்தனே அந்தல் பிரமாந்தன பவுதே பிரபேதி மார்த்தன பவுதாபரா அந்தந்தனா ரமர்த்தன பவுரா. ஆண்டவரை கை உயர்த்தி இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு ஆமே ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இருந்ததான குழப்பங்களுக்கு எல்லாம் மறுபடியாக என் செல்ல தகப்பன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட போங்கப்பா. இன்றைக்கு இந்த தீர்மானம் அங்கீகரித்து ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் நடுவில் வெளிப்பட போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இனி நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க, இனி தலைக்குனி அனுமதிக்க மாட்டீங்க. ஆமா, இன்னைக்கு நல்லா தெரியுது ஆண்டவரே, எங்க கூட நீங்க பேசுனீங்கப்பா. எங்க குறைவுகள் எல்லாம் அந்த ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நின்று ஆமே நான் பாவியாகிய மனிதன் தான் என்று சொல்லி விட்டு கொடுத்துவான். அவன் கூட இருந்தது போல எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்கப்பா. எங்களை நேசிங்க ஆண்டவரே.
எங்களை நேசிங்க ஆண்டவரே, எங்களை நேசிங்கப்பா. ரிகாந்தனா ராகா துனா ரமர்த்தனா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இருதய பூர்வமாக ஆமே, அதுல கொஞ்சம் கூட கரடு இல்லாம இந்த 4 விஷயங்களுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், உண்மை உள்ளவளாக இருப்பேன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். பெரிய ஒரு எழுப்புதலை, பெரிய ஒரு அற்புதத்தை, பெரிய ஒரு காரியத்தை உங்க குடும்பம் இதோ சீக்கிரமாக தீவிரமாக காணப்போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே காணத்தக்கதாக என் தேவன் கிரியை செய்ய போகிறார். கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவருக்கு மகிமையாக கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேச முடிந்தவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ரிகாலமார் தொனா ரமர்த்தனா. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட